வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஐயாரப்பன் வீடு கதையின் முதல் பகுதி. இந்த நாவலில் வரும் முக்கிய கதாபாத்திரங்களின் பெயர்களும் மற்ற விவரங்களும். இங்கு 6 வீடுகள், 5 குடித்தனங்கள். முதல் 2வது வீட்டின் பெயர் காவேரி. வரதன் ஓய்வு பெற்ற ஆசிரியர், பரிமளா வரதனின் மனைவி, கணேசன் வரதனின் ஒரே மகன், LICயில் உயர் அதிகாரி, ஜெயந்தி கணேசனின் மனைவி, கல்லூரி விரிவுரையாளர், விஜய் கணேசனின் மூத்த மகன், கணினி பொறியாளர், சோபா விஜயின் மனைவி, நிதி நிறுவன அதிகாரி, பிரதீப் விஜயின் மகன், பள்ளி சிறுவன், விவேக் கணேசனின் 2வது மகன், விற்பனை பிரதிநிதி, வீணா கணேசனின் மகள், 10வது வகுப்பு மாணவி. 3வது வீட்டின் பெயர் மடவாறு. அதில் இருக்கும் உறுப்பினர்கள்: சீனிவாசன் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர், லட்சுமி சீனிவாசனின் மனைவி, திவ்யா சீனிவாசனின் முதல் மகள், பட்ட மேற்படிப்பு மாணவி, ரம்யா சீனிவாசனின் 2வது மகள், கல்லூரி மாணவி, காவ்யா சீனிவாசனின் 3வது மகள், கல்லூரி மாணவி. 4வது வீட்டின் பெயர் வெண்ணாறு. அதில் இருக்கும் உறுப்பினர்கள்: ராமநாதன் மாநில அரசாங்க அதிகாரி, கல்யாணி ராமநாதனின் மனைவி, இல்லத்தரசி, பொன்னி கல்யாணியின் அத்தை, பிரகதீஷ் ராமநாதனின் குழந்தை. 5வது வீட்டின் பெயர் குடமுருட்டி. அதில் இருக்கும் உறுப்பினர்கள்: சுப்பிரமணியம் ரெடிமேட் ஷாப் உரிமையாளர், நளினி சுப்பிரமணியத்தின் மனைவி, இல்லத்தரசி, சுபாஷினி சுப்பிரமணியத்தின் முதல் மகள், கல்லூரி மாணவி, வினோதினி சுப்பிரமணியத்தின் 2வது மகள், கல்லூரி மாணவி, சாமிநாதன் சுப்பிரமணியத்தின் தந்தை, ஓய்வு பெற்ற தபால் துறை அதிகாரி. வெட்டாறு. இந்த வீட்டில் உள்ள உறுப்பினர்கள்: ரங்கராஜன் காவல்துறையில் உயர் அதிகாரி, தேவிகா ரங்கராஜனின் மனைவி, மத்திய அரசாங்க அதிகாரி, சுந்தராம்பா ரங்கராஜனின் தாயார், அரவிந்த் ரங்கராஜனின் மூத்த மகன், வைத்திய கல்லூரி மாணவன், ராஜேந்திரன் ரங்கராஜனின் 2வது மகன், கல்லூரி மாணவன், குந்தவை ரங்கராஜனின் மகள், 8ஆம் வகுப்பு மாணவி. சத்யநாராயணா கோவிலில் இருந்து கௌசல்யா சுப்ரஜா ராமா என்ற MS சுப்பலட்சுமியின் தேன் குரலில் சுப்பிரபாதம் ஒலிக்கத் துவங்கிய நேரம், ஐயாரப்பன் வீடு என்ற அந்த 5 வீடுகள் கொண்ட காம்பவுண்டின் வெண்ணாறு வெட்டாறு ஆகிய 2 வீடுகளில் வாசல் விளக்கை போட்டு கதவை திறந்து வெளிவந்தார்கள் பொன்னியத்தை என்ற பொன்னியம்மாளும், சுந்தரா என்கிற சுந்தராம்பாள். பொன்னியக்கா, ராத்திரி தூக்கம் வந்ததா? நல்லா தூங்கினீங்களா என்று கேட்டபடி பொன்னியத்தையின் கைகளை பிடித்து கொண்டாள் சுந்தரா. பரவாயில்லம்மா, நல்லா தூங்குன. நீ கால்வலி இல்லாம தூங்குனியா என்று கேட்ட பொன்னியத்தை அந்த காம்பவுண்டின் கேட்டை பார்க்க எதிர் சுவர் அருகே இருந்த பவளமல்லி மரத்தை நோக்கி நடந்தாள். தரையில் விரித்திருந்த பிளாஸ்டிக் ஷீட் முழுவதும் பவளமல்லி பூக்கள் கொட்டி கிடந்தன. சுந்தரா மரத்தின் அருகே போய் ஒரு உலுக்கு உலுக்கவும், இன்னும் மரத்தில் இருந்த பூக்களும் கீழே கொட்ட, வெள்ளையும் சிவப்புமாய் அந்த பிளாஸ்டிக் ஷீட் கை தேர்ந்த காஷ்மீர் நெசவாளன் ஒருவன் கைகளால் நெய்யப்பட்ட ரத்ன கம்பளம் போல கண்களை கவர்ந்தது. ஷீட்டின் ஓரங்களில் கனத்திற்காக வைத்திருந்த கற்களை அகற்றிவிட்டு இருவரும் மௌனமாக பூக்களை பொறுக்கி கையோடு கொண்டு வந்திருந்த பித்தளை பூஜை கூடைகளில் போட ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் பொன்னியத்தையின் அறிவுரைதான். பூ பறிக்கும் போது பேசக்கூடாது, எச்சில் பட்டுவிடும். சுவாமிக்கு போடும் பூக்களில் சுவாமிக்காக உபயோகப்படுத்தும் பொருட்கள் பித்தளை, செம்பு என்றுதான் இருக்க வேண்டும். அந்த காம்பவுண்டின் 5 குடும்பங்களுக்கும் அவள் பொன்னியத்தை தான். எல்லோருக்கும் நல்லது பொல்லாதது சொல்பவள் அவள்தான். எல்லோரும் அவள் வார்த்தைக்கு மரியாதை தந்து கேட்டுக்கொள்ளவும் செய்வார்கள். இவர்கள் பூக்களை எடுத்து கொண்டிருக்கையிலேயே குடமுருட்டி வீட்டு பெரியவர் சாமிநாதன் ஒரு பித்தளை கிண்ணத்தை எடுத்து கொண்டு வந்து இவர்களிடம் கொடுத்துவிட்டு வாசல் கேட்டை திறக்கவும், பால்காரன் ஜெகதீசன் பசுவையும் கன்றையும் கொண்டு வரவும் சரியாக இருந்தது. வாசல் கேட்டை ஒட்டிய தூணில் பசுவை கட்டிவிட்டு கன்றை அதன் அருகில் விட்டார்.
பெரியவர் சாமிநாதன் போய் பால் பாத்திரத்தை எடுத்து வந்தார். பூக்களை சேகரித்து முடித்த பெண்களும் உள்ளே போய் பாத்திரங்களை எடுத்து வந்தனர். அதற்குள் காவேரி வீட்டு ஜெயந்தியும் பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்தாள். என்ன ஆச்சு, இன்னும் லட்சுமி கதவை திறக்கலையா என்று கேட்ட பொன்னியத்தை இன்னும் ஒரு பாத்திரத்தை எடுத்து வர ஜெகதீசன் 5 பாத்திரங்களிலும் அவரவரின் அளவுப்படி பாலை ஊற்றினார். ஜெயந்தி, குட் மார்னிங் அத்தை, குட் மார்னிங் ஆன்டி, அங்கிள் குட் மார்னிங் என்றபடியே பாலுடன் உள்ளே போய்விட்டாள். என்ன சுந்தரா, லட்சுமி இத்தனை நாழி தூங்க மாட்டாளே, போய் தட்டி பார்ப்பமா என்றாள் பொன்னியத்தை. வேண்டாங்கா, ஒரு 4 மணி பாப்போம் என்று சுந்தரா சொல்லவும் இருவரும் வீட்டிற்குள் போய்விட்டனர். பெரியவர் சாமிநாதன் வாசல் கேட்டை தாழ் போட்டுக்கொண்டு உள்ளே போனார். எல்லார் வீட்டிலும் எல்லோரும் அவரவர் வழக்கமான நேரத்திற்கு எழுந்து வழக்கமான வேலைகளை பார்க்கத் தொடங்க அன்றைய தினம் சூரியனுடன் சேர்ந்து சூடு பிடித்தது. ஒரு 1/2 மணி ஆகியிருக்கும். வடவாறு வீட்டின் திவ்யா, பாட்டி பாட்டி என்று கூப்பிட்டு கொண்டே பதட்டமாக ஓடி வந்தாள். என்னம்மா திவ்யா, என்ன ஆச்சு? அம்மா வந்து பால் வாங்கவே வரலையே. இந்தா, நான் பால் வாங்கி வச்சிருக்கேன், எடுத்துண்டு போ என்றாள் பொன்னியத்தை. அம்மாவுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்கிறது பாட்டி. அப்பா வரக்கு 10 மணி ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரம்யாவுக்கும் இன்னைக்கு பரீட்சை இருக்கு, காலேஜ் போகணும். காவியாவுக்கு கிச்சன்ல வேலை ஒண்ணுமே தெரியாதே, கொஞ்சம் வர முடியுமா என்று கேட்கும் போதே கண் கலங்கி விட்டது திவ்யாவிற்கு. எதுக்கு பைத்தியம் மாதிரி கண் கலங்குறேம்மா, தோ கல்யாணி எழுந்தாச்சு, இங்க பாத்துக்க, நான் வரேன் வா என்றாள் பொன்னியத்தை. இல்ல பாட்டி, என்னாலதான் அம்மாவுக்கு ஜுரம் வந்துட்டது, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு என்றாள் திவ்யா. அஷடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உங்க அம்மா சுபா வந்தாம் தெரியுமே உனக்கு. நீ எதுக்கு அப்பா இல்லாத போது இந்த பேச்சை எடுத்த? அவ எல்லாத்துக்கும் கவலைப்படுவா, பயப்படுவா. அப்பா வர்ற வரைக்கும் நீயும் சும்மா இருந்திருக்கலாம். சரி போ, நான் தோ வரேன் என்றவள் கல்யாணியிடம் அன்றைக்கு தான் என்ன சமைக்க நினைத்திருந்தாளோ அதை சொல்லிவிட்டு திவ்யா வீட்டிற்கு கிளம்பினாள். முதலில் லட்சுமியை தொட்டு பார்த்தவள். அம்மாடி, ஜுரம் ரொம்ப அடிக்கிறது, குரோசின் மாதிரி ஏதாவது மாத்திரை இருக்கா என்று கேட்க திவ்யா ஒரு குரோசினும் வெந்நீரும் கொண்டு வந்து கொடுத்தாள். கொஞ்சம் பாலை காய்ச்சி ஆற வைத்து பின் மாத்திரை கொடுக்கலாம் என்றவள் அடுப்பில் பாலை வைத்துவிட்டு ஃப்ரிட்ஜை திறந்தாள். நல்ல வேளையாக இட்லி மாவு இருந்தது. அதற்குள் ரம்யா குளித்து விட்டு வந்தாள். அம்மா, ரம்யா, போய் கல்யாணி ஆண்டி சட்னி அரைச்சிருப்பா, கொஞ்சம் வாங்கிட்டு வாமா என்றாள். பாட்டி, நானும் திவ்யாக்காவும் காலேஜ் கேன்டீன்லயே ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம் என்றாள் ரம்யா. நீ போய் சொன்னதை செய் என்று அதட்டலாக பொன்னியத்தை சொல்லவும் மறுத்து பேசாமல் கிளம்பி போனாள் ரம்யா. இட்லியை ஊற்றிவிட்டு பதமாக ஆற வைத்த பாலை லட்சுமிக்கு மாத்திரையுடன் கொடுத்தாள் பொன்னியத்தை. லட்சுமிக்கு ஜுர வேகம். ஒரு பேச்சும் சொல்லாமல் பாலை மாத்திரையுடன் குடித்துவிட்டு படுத்தாள். வாங்கோ ரம்யா, திவ்யா, 2 பேரும் இட்லியை சாப்பிட்டுட்டு கையில தயிர் சாதம் தரேன், எடுத்துண்டு போங்கோ. காவியா வேணும்னா லீவு போட முடிஞ்சா அம்மாவோட இருக்கட்டும், இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் என்றாள் பொன்னியத்தை. அதற்குள் அங்கு வந்த சுந்தரா, இந்தாங்கோ, இந்த 3 டப்பாலையும் தயிர் சாதமும் ஊறுகாயும் வச்சிருக்கேன், நான் பாத்துக்கிறேன் லட்சுமிய. பொன்னக்கா, நீங்க போய் வேலை பாருங்கோ. சீனி வந்தா நம்ம ஆத்துல சாப்பிடட்டும் என்றாள். ஆனா சரி, நான் போய் ஸ்நானம் செஞ்சுட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினாள் பொன்னியத்தை. பொன்னியத்தை கிளம்பி போனதும் சுந்தராவிடம் இன்னும் ஒரு பாட்டம் புலம்பி தீர்த்துவிட்டு காலேஜுக்கு கிளம்பினாள் திவ்யா. ரம்யாவும் காலேஜுக்கு கிளம்ப காவியா மட்டும் நான் வீட்டுல இருக்கேன், அம்மாவை பாத்துக்கிறேன் என்று சொல்லவும் சுந்தரா கிளம்பி போனாள். சீனிவாசன் தன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சில பருப்பு மிளகாய் வகைகளை தானே பார்த்து ஆர்டர் செய்ய ஆந்திரா போயிருந்தார். அன்று அவர் திரும்பும் நாள். ஆனால் ரயில் லேட்டாகி பகல் 12 மணிக்குத்தான் வீடு வந்து சேர்ந்தார். சற்றே இறங்கி இருந்த ஜுரம் லட்சுமிக்கு திரும்ப ஏறி இருந்தது. மாத்திரையும் ஹார்லிக்ஸும் கொடுத்து கொண்டிருந்தாள் காவ்யா. வீட்டுக்குள் வந்த சீனிவாசனுக்கு தூக்கி வாரி போட்டது.
2 நாள் முன் தான் போகும்போது நன்றாகத்தானே இருந்தாள் என்று தோன்றியது. இன்னைக்கு காலையிலிருந்து ஜுரம்பா அம்மாவுக்கு. இன்னைக்கு திவ்யா ரம்யா 2 பேருக்கும் பரீட்சை இருக்கு, அதான் போயிருக்காங்கப்பா என்றாள் காவ்யா. என்னம்மா சாப்பிட்டீங்க என்று கேட்டார் சீனிவாசன். பாட்டி வந்து இட்லி செஞ்சு கொடுத்தாங்கப்பா. மதியத்துக்கு சுந்தரா மாமி தயிர் சாதம் கொடுத்திருக்காங்க. இப்போ உங்களையும் என்னையும் அங்க சாப்பிட வர சொன்னாங்கப்பா என்று ஒப்பித்தாள் காவ்யா. சரி, நான் குளிச்சுட்டு வரேன், டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம் என்று சொல்லிவிட்டு குளிப்பதற்காக விரைந்தார். குளித்துவிட்டு பூஜை அறையில் 2 நிமிடம் நின்று தியானித்தார். லட்சுமி, இப்ப எப்படிம்மா இருக்கு? எதனால ஜுரம் என்று கேட்டுக்கொண்டே அவள் நெற்றியை தொட்டு பார்த்தார். நல்ல ஜுரம் இருக்கு, இன்னும் மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிக்கவில்லை என்று நினைத்து கொண்டார். அதற்குள் காவ்யா, அம்மாவுக்காக வைத்த இட்லி இருக்குப்பா, 2 சாப்பிடுங்கோ, காஃபியும் தரேன். அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் வந்தப்புறம் சுந்தரா ஆன்டி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் என்றாள். சரிம்மா, எடுத்து வை, நானும் பிபி மாத்திரை சாப்பிடணுமே என்றபடி டைனிங் டேபிளுக்கு போனார். சாப்பிட்டு விட்டு, லட்சுமி, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம் வா என்றார். வேண்டாங்க, சாதாரண சளி ஜுரம்தான், நாளைக்கு சரியாயிடும் என்று திரும்பி படுத்தாள் லட்சுமி. ஆமாம்பா, பொன்னியத்தை சுந்தரா ஆன்டி 2 பேருமே வெறும் சளி ஜுரம்னு தான் சொன்னாங்க. பொன்னியத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல மிளகு கஷாயம் போட்டுண்டு வரேனாங்கப்பா என்றாள் காவ்யா. ராத்திரி நடந்தது எல்லாம் இப்போது அம்மா சொல்லி, அப்பா வந்ததும் வராததுமாய் ருத்ர தாண்டவம் ஆடப் போகிறாரே என்று இவளுக்கு பயம். சீனிவாசன் கிளம்பி போனார். லட்சுமிக்கு கொஞ்சம் ஜுரம் குறைந்திருந்தது. பொன்னியத்தை சற்று நேரத்தில் கஷாயத்துடன் வந்துவிட்டாள். ஏமா, ஆனாலும் இப்படியா அழுது உடம்புக்கு வரவழைச்சுப்பே? கண்ணும் மூஞ்சியும் பார்க்கவே சகிக்கலை என்றாள். பின்ன என்னத்த, அவ கேட்டது மட்டும் ரொம்ப ரைட்டா என்றாள் லட்சுமி. அப்படி என்ன ஊர்ல உலகத்திலே இல்லாதத அவ கேட்டுட்டா? அதுக்காக வயசு வந்த பொண்ண அடிக்கிற அளவுக்கா போவே என்று கடிந்து கொண்டாள் பொன்னியத்தை. சரி சரி, நேத்திக்கே பாஸ்போர்ட்டுக்காக விவரம் எல்லாம் கொடுக்கணும்னா என்னால் ஆனது, அதை தடுத்துட்ட. அவ அப்பா வந்தாச்சு, இனிமே அவ பாடு அவ அப்பா பாடு, நான் ஏன் வாய திறக்கிறேன் என்றாள் லட்சுமி. சரி, இந்த கஷாயத்தை சாப்பிடு, சீனி வரட்டும், சாப்பிட்டுட்டு சித்தே தூங்கி எழுந்திருக்கட்டும், அப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம். உனக்கும் ரசம் சாதம் கரைச்சு கொடுக்கிறேன், கொஞ்சம் தூங்கு, எல்லாம் சரியாயிடும் என்றவள் காவ்யாவிடம், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா, அம்மாவுக்கு சாதம் கரைச்சு தரேன் என்றாள். லட்சுமி அசதியில் தூங்க ஆரம்பிக்க காவ்யா சற்று நேரம் ஏதோ பாடம் எழுதி கொண்டிருந்தாள். சீனிவாசன் வந்ததும் அப்பாவும் பெண்ணுமாக சுந்தரா வீட்டிற்கு சாப்பிட போனார்கள். சுந்தராவின் பிள்ளை ரங்கராஜனும் சாப்பிட வந்திருந்தார். அவர் டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஆக இருப்பவர். டேய் சீனி, என்னடா குறிக்கிற? பெண்டாட்டி சமையல் மாதிரி இல்லையா? அம்மா, சீனிக்கு இன்னும் கொஞ்சம் கறி போட. ஏமா காவ்யா, இதான் சாக்குன்னு ஸ்கூலுக்கு மட்டமா? அம்மா, நீயும் வாயம்மா, சேர்ந்தே சாப்பிடலாம் என்று அவர் உத்தியோகத்துக்கு பொருத்தம் இல்லாமல் சளசளவென்று சிரித்து பேசிக்கொண்டே சாப்பிட்டு விட்டு வேலைக்கு கிளம்பிவிட்டார். அவர் மனைவி தேவிகா மத்திய அரசாங்க வேலையில் இருப்பவள். காலையில் புறப்படும் முன் அவளும் இப்போது சீனி வரும் முன் சாமிநாதனும் படித்து படித்து சொல்லியிருந்தார்கள் ராத்திரி நடந்ததெல்லாம் பற்றி சீனியிடம் மூச்சு விடக்கூடாதென்று. சாயந்தரம் திவ்யா ரம்யா 2 பேரும் வரும் முன் லட்சுமிக்கு ஜுரம் நன்றாக விட்டிருந்தது. ஸ்ரீனிவாசனும் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்து உற்சாகமாக உட்கார்ந்திருந்தார். திவ்யா வந்ததும் டீ போட்டு எல்லோருக்கும் கொடுத்து தானும் எடுத்துக்கொண்ட பின் எல்லோருமாக கூடத்தில் வந்து அமர்ந்தனர். திவ்யா பேச்சை ஆரம்பித்தாள். அப்பா, எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்ப்பா உங்ககிட்ட என்றாள். ஃபாரின் போக செலக்ட் ஆகி இருக்க, அதானே? தூக்கி வாரி போட்டது எல்லோருக்கும். ஆமாம், சாமி மாமாவை பார்த்தேன், நீ வெளிநாட்டுக்கு போக ஏற்பாடு ஆரம்பிக்கணும்னு சொன்னியாம். இன்னைக்கு நான் வந்துடுவேன்னும் போது நேத்திக்கு என்ன அத்தனை அமர்க்கலாம் என்று கேட்டார் சீனி. இல்லப்பா, என்னோட படிக்கிற பையன்கள் 2 பேரும் இன்னைக்கு அந்த ஏற்பாடெல்லாம் தொடங்குறாங்க, அதான் எனக்கும் துணையாக இருக்குமேன்னு நினைச்சேன் என்றாள் திவ்யா தயங்கியவாறு. உன்னை என்ன பண்ணா தேவல,
எங்க 2 பேர்த்துக்கும் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் என்ன தைரியம் உனக்கு? சீறினார் சீனிவாசன். சாமி மாமாவை எப்ப பாத்தீங்க? என்ன சொன்னார் என்று கேட்டாள் லட்சுமி. மத்தியானம் சாப்பிட வரும்போது கேட்டார். என்ன சீனிவாசா, சீக்கிரமா சாப்பிட வந்துட்டேன்னு. லட்சுமிக்கு ஜுரமா இருக்கு மாமான்னேன். பின்ன நேத்திக்கு கொஞ்சமாவா அழுதுருக்கான்னார். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது மாமான்னு கேட்டேன். என்னவோப்பா, உன் பொண்ணோட வாக்குவாதம். நான் இதையே உன்கிட்ட சொல்லி இருக்க கூடாது. ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன், சாரிப்பா. வீட்டுல சொல்லும் போது தெரிஞ்சுக்க போறேன். நான் சொல்லி இருக்கப்படாதுன்னு வருத்தப்பட்டுண்டு போயிட்டார். ஆமா, நான் இல்லாத போது நேத்திக்கு என்ன நடந்தது என்று காட்டமாக கேட்டார். ஒண்ணுமில்லப்பா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்குன்னு லெட்டர் வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்மாவுக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சுதானே நான் அப்ளை பண்ணேன். அதான் அம்மாவும் சந்தோஷப்படுவான்னு விஷயத்த சொன்னேன். அம்மாவானா ரொம்ப கோபமாயிட்டா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது என்றாள் திவ்யா. அதுக்கு இவ சொன்னது என்ன தெரியுமா? எனக்கும் என் குடும்பத்திலேயே ஒருத்தருக்கும் படிப்பறிவு இல்லாததுனால தான் இவ செலக்ட் ஆன அருமை தெரியலையாம். எனக்கே பொறாமையாம். இவளை கல்யாணம் பண்ணி அனுப்பி கை கழுவு பாக்குறோமாம். இப்படியெல்லாம் பேசினா ஆத்திரம் வராதா என்றாள் லட்சுமி கலங்கிய கண்களுடன். ஏமா அதோட நிறுத்திட்ட? நீ என்ன பண்ண அதையும் தான் சொல்ல என்றாள் ரம்யா. கூடவே அப்பாவிடம், அம்மா கையில் இருந்த இரும்பு கரண்டியாலேயே திவ்யா தலையில ஒண்ணு போட்டாப்பா. அவ தலையில பாருங்கப்பா வீக்கத்த என்றாள். லட்சுமி, உனக்கு ஆனாலும் இவ்வளவு ஆத்திரம் கூடாது. அதென்ன வயசு வந்த பெண்ண கை நீட்டி அடிக்கிறது? எதானாலும் பேசினா பிரச்சனையை தீர்த்துடலாம். 2 பேர் பண்ணதும் தப்புதான் என்றார் சீனிவாசன் ஆணித்தரமாக. சாரிம்மா, என்ன மன்னிச்சுக்கோ என்றாள் திவ்யா. இது எத்தனை பெரிய வாய்ப்புன்னு நீ புரிஞ்சுக்கலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுமா. அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன். சாரிம்மா என்றாள் தொடர்ந்து. எனக்கும் என்னவோ ரொம்ப கவலையாயிடுத்து. அதனால தான் கை நீட்டிட்டேன். சாரிடா கண்ணா என்றாள் லட்சுமி. இதுதான் சரி. இப்ப பிரச்சனைக்கு வருவோம். இதோ பார் திவ்யா, உன்னை அத்தனை தூரம் எல்லாம் அதுவும் 2 வருஷம் அனுப்ப நாங்க தயாரா இல்ல என்றார் சீனிவாசன். பின்ன எதுக்குப்பா என்ன அந்த பரீட்சை எல்லாம் எழுத வச்சீங்க என்ற கண்களில் நீர் தழும்ப கேட்டாள் திவ்யா. என்னவோ கிடைக்கும் போது பாத்துக்கலாம்ங்கிற எண்ணம் தான். அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேம்மா உங்கிட்ட, சரியா என்றார் சீனி. அப்பா, எதுக்குப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு மேல படிக்கணும்ப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா ப்ளீஸ் என்றாள் திவ்யா. இத பார், நீ நன்னாத்தான் படிக்கிற. அதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணாம கன்னிகா மாடமா கட்ட முடியும்? அடுத்து உனக்கு கல்யாணத்துக்கு பார்க்கணும். உனக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்களேம்மா, அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? ஏன்பா, அவங்களும் நல்லாத்தானே படிக்கிறாங்க. பெண்களுக்கு படிப்பு பெரிய சொத்துன்னு நீங்க அடிக்கடி சொல்வீங்களேப்பா. ஆனா நடைமுறையில அது வேண்டாமாப்பா. ப்ளீஸ்பா, நான் ஃபாரின் போறதுக்கு சரின்னு சொல்லுங்கப்பா என்று மறுபடியும் கெஞ்சினாள் திவ்யா. இத பார், நீ போயிட்டு 2 வருஷம் கழிச்சு வரும்போது ஒத்தையா வருவியா, இல்ல யாராவது வெளிநாட்டுக்காரனோட வந்து இறங்குவியா? யாருக்கு தெரியும்? நம்ம வீட்டுல நீ மட்டுமா இருக்க? உனக்கு கீழே 2 பொண்ணுங்க இருக்கிறத மறந்துட்டு பேசினா என்ன அர்த்தம்? தவிர உனக்கு மேல படிச்சவனை தேடி உனக்கு கட்டி வைக்க வேணாமா? உனக்கு மட்டுமே படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் அத்தனை செலவு பண்ண முடியுமா? சொல்லுமா என்றார் சீனி. எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குப்பா. கிடைச்சாப்லாச்சா? மேல செலவே இல்லையா? இதெல்லாம் நான் நேத்திக்கு சொல்ல போகத்தான் சுந்தரா மாமி பொன்னியத்தை எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துற மாதிரி சண்டையாயிடுத்து. இப்ப நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கும் என்றாள் லட்சுமி. அப்பா, திவ்யாக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய வாய்ப்பு, அற்புதமான கௌரவம். பிடிவாதம் பண்ணாதீங்கப்பா, சரின்னு சொல்லுங்கப்பா என்றாள் ரம்யாவும் தன் பங்குக்கு. அப்பா, 2 நாள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கப்பா என்றாள் திவ்யா. பார்க்கலாம் என்றவர் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினார். அடுத்தது என்ன நடக்கும் என்பது இவர்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான். தினம் இரவில் நடப்பது போன்ற ஐயாரப்பன் வீட்டின் இன்றைய மீட்டிங்கில் இன்றைய இந்த விஷயத்தை அப்பா சிநேகிதர்களுடன் கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்பார். திவ்யா மனதுள் கூத்தனூர் சரஸ்வதிக்கு வேண்டிக் கொண்டாள். எப்படியும் ஃபாரின் போவதென்ற முடிவெடுத்தால் பட்டீஸ்வரம் துர்க்கை கோவிலுக்கு கூட்டி போய்விட்டுத்தான் போவார்கள். அப்படியே கூத்தனூர் போய் வரலாம் என்று நினைத்து கொண்டாள்.
ஆம், ஐயாரப்பன் வீட்டில் எப்போதும் அதுதான் வழக்கம். எந்த விஷயமானாலும் 5 சிநேகிதர்களுமாக சேர்ந்துதான் முடிவெடுப்பார்கள். இன்று எத்தனையோ பேர்களின் கண்களை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உறுத்தி கொண்டிருக்கும். அந்த வீடுகள் இருக்கும் இடம் ஜப்பான்காரன் குண்டு போடப் போகிறான் என்று மதராஸில் இருந்து எல்லோரும் துண்டை காணோம், துணியை காணோம் என்று ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் துணிந்து கணேசனுடைய தாத்தா வாங்கி போட்ட நிலம் ரொம்ப குறைந்த விலைக்கு கிடைத்ததனால்தான் வாங்கினார். வாங்கிவிட்டு அவருக்கும் அங்கிருக்க துணிவில்லாமல் சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு குடும்பத்துடன் போய்விட்டார். போனவர் அதிக நாள் இருக்கவில்லை. கணேசனின் அப்பா வரதன் போஸ்ட் ஆபீஸில் இருந்து ரிட்டையர்ட் ஆகும் வேளையில் LICயில் வேலைக்கு சேர்ந்து விட்ட கணேசனுக்கு சென்னைக்கு மாற்றலானது. கொஞ்ச நாட்களில் கல்யாணமுமாக சொந்த வீடு கட்டும் யோசனை வந்தது. முதலில் ஒரு 2 பெட்ரூம் ஹால், சமையலறை, மாடியில் ஒரு ரூமும் மொட்டை மாடியும் என்று கட்டி கொண்டார்கள். அதை அடுத்து இன்னொரு வீடும் அதே போல் கட்டினார்கள். அதை வாடகைக்கு கொடுக்கும் எண்ணத்தில் இருந்தவர்கள். பின்னால் கணேசன் மனைவி ஜெயந்தி காலேஜ் லெக்சரர் ஆனதால் டியூஷனுக்கு நிறைய பேர் வந்து போய் கொண்டிருந்ததாலும் அவளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்து விட்டதாலும் அந்த 2 வீடுகளுமே வேண்டி இருந்ததால் தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தாங்களே 2 வீடுகளையும் வைத்து கொண்டு விட்டார்கள். இதெல்லாம் 25 வருடங்களுக்கு முந்திய கதை. பாக்கி நிலம் காலியாக இருந்தது. நிறைய பேர் கண்களை உறுத்தியது. முன்னே பின்னே தெரியாதவர்களை எல்லாம் தங்கள் நிலத்தில் புக விடுவது அப்பா பிள்ளைக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. அந்த நேரம் தற்செயலாக இவர்கள் சிநேகிதன் ராமநாதனுக்கும் சென்னைக்கு மாற்றலாகியது. அவனுக்கு ஸ்டேட் கவர்மெண்டில் தான் வேலை என்பதால் சென்னையில் இடம் வாங்க பார்த்து கொண்டிருந்தான். போலீஸில் வேலைக்கு சேர்ந்த ரங்கராஜன், சுப்பிரமணியம், சீனிவாசன் இவர்கள் எல்லோரும் ஆரம்ப பள்ளி, காலேஜில் எல்லாம் ஒன்றாக படித்தவர்கள். தஞ்சாவூர் பக்கத்து கிராமங்கள் தான் ஐவருக்குமே சொந்த ஊர். அந்த பிளாட்டில் 6 வீடுகள் கட்ட தாராளமாக இடம் இருந்தது. சுப்பிரமணியமும் சீனிவாசனும் பிசினஸ் பண்ணுகிற எண்ணத்தில் இருந்தனர். மனமொத்த சிநேகிதர்களான மற்ற 3 பேரும் கூட அந்த இடத்திற்கு விலையை கொடுத்துவிட்டு அங்கே வீடு கட்டி கொள்வதாக முடிவாயிற்று. ஆக ஐயாரப்பன் காம்பவுண்டில் 6 வீடுகளாகிவிட்டன. முக்கியமாக கணேசனின் தாத்தா ஊர் திருவையாறு ஆனதால் ஐயாரப்பன் வீடு என்ற பெயர்தான் வைக்க வேண்டும் என்று கணேசனின் அப்பா தீர்மானமாக இருந்தார். முதலில் தஞ்சை வீடு என்று கூட யோசித்தார்கள். ஆனால் கணேசனின் தீவிரமான ஆசைக்கு ஒப்புக்கொண்டு விட்டனர். ஆனால் தனித்தனியாக வீடுகளுக்கு பெயர் வைக்கும்போது வடவாறு என்று வைப்பது சரியா என்று ராமநாதன் சந்தேகப்பட்டான். என்னப்பா நீ, வடவாற்றங்கரை என்றதும் கடைசியாக கொண்டு வைக்கும் இடம் என்று நினைக்கிறாயா? அங்கு ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனமும் இருக்க இன்னும் புண்ணிய காலங்களிலும் ஸ்நானம் செய்யற இடம்தான்ப்பா அது. அதனால் தாராளமா அந்த பெயரை வைக்கலாம் என்றார் வரதன். சாமிநாதன் யோசனைப்படி காவேரி என்ற பெயரை ஏற்கனவே கணேசன் தன் வீட்டுக்கு வைத்து விட்டதால் வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி என்ற பெயர்களை சீட்டு எழுதி போட்டு அவர்களுக்கு வந்த பெயரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டனர். இன்று வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாகத்தான் இருக்கிறார்கள். ஆக ஐயாரப்பன் வீடு உருவாகிவிட்டது. இடதுபுறம் 3 வீடுகள், வலதுபுறம் 3 வீடுகள், எல்லா வீடுகளுக்கும் பின்னால் கார் நிறுத்த இடம். ஏற்கனவே கணேசன் 2 வீடுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ள அவரின் அடுத்த வீடு சீனிவாசனுடையது. அதற்கு நேர் எதிர் வீடு ரங்கராஜனுடையதாகிறது. அவரின் மனைவி தேவிகா சென்ட்ரல் கவர்மெண்டில் நல்ல பொறுப்புள்ள வேலை. தேவிகாவின் அப்பா இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். எனவே அந்த இடத்தை விலைக்கு கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் வாயை மூடிக்கொண்டார்கள். இந்த பக்கத்து முதல் வீடு ராமநாதனுடையது. பார்க்க போனால் பொன்னியத்தை தன் அண்ணா பெண், அதுதான் ராமநாதனின் மனைவி, கல்யாணிக்கு கொடுத்த சீதன பணத்தில் வாங்கி கட்டியது. பொன்னி பணக்காரி. சின்ன வயதிலேயே ஒரு குழந்தை கூட பிறக்கும் முன் கணவனை இழந்தவள். தன் ஒரே அண்ணாவும் அண்ணியும் ஒரு விபத்தில் இறந்து போக பிழைத்திருந்த அவர்களின் பெண் குழந்தை கல்யாணியை தன் வாரிசாக வளர்த்து
கல்யாணம் செய்து கொடுத்து தானும் கூடவே இருந்தாள். ராமநாதனுக்கென பெற்றோரோ வேறு யாருமோ கிடையாது. அதனால் பொன்னியத்தையிடம் ரொம்ப அபிமானமாகத்தான் இருப்பான். என்ன, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் அவர்களுக்கு. நினைத்தது போல சீனிவாசன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் சுப்பிரமணியம் ஒரு ரெடிமேட் துணிக்கடையும் ஆரம்பிக்க இரண்டும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. இருவர் மனைவிகளும் அவ்வப்போது போய் வியாபாரத்தில் உதவி செய்வார்கள். ராமநாதன் வீட்டிற்கும் ரங்கராஜனுடைய வீட்டிற்கும் நடுவில் சுப்பிரமணியத்தின் வீடு கட்டப்பட்டது. எல்லோருக்கும் பெண்கள் பிள்ளைகள் என்று பிறந்து ஐயாரப்பன் காம்பவுண்ட் கலகலப்பாகியது. ராமநாதன் கல்யாணி தம்பதியரும் தங்கள் வருத்தத்தை யாரிடமும் காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள். பெரியவர்கள் என்றால் பொன்னியத்தை, ரங்கராஜனின் தாயார் சுந்தராம்பா, சுப்பிரமணியத்தின் தந்தை சுவாமிநாதன், கணேசனின் அப்பா வரதன், அம்மா பரிமளா ஆகியோர். சுந்தராம்பா கணவர் ஏதோ ஒரு பையனை பெற்றாரே தவிர முதலில் இருந்தே அவருடைய நாட்டமெல்லாம் ஆன்மீகத்தில் தான் இருந்தது. ஏதோ காத்திருந்தது போல ரங்கராஜன் படித்து முடித்ததும் ஒரு நாள் வீட்டை விட்டே போய்விட்டார். எத்தனையோ தேடி பார்த்தார்கள். காலாகாலத்தில் அவர் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையே போய்விட்டது. பேரன் பேத்திகளை பார்த்ததும் பிள்ளை நாட்டு பெண்ணின் மரியாதையிலும் சுந்தரா தன் துக்கத்தை மறக்க பழகிவிட்டாள். ஐயாரப்பன் வீட்டில் சில எழுதப்படாத சட்டங்கள் இருந்தன. எந்த பெரியவர்களையும் யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. எல்லா குழந்தைகளும் எல்லோருடைய குழந்தைகள்தான். யார் வீட்டிலும் யார் வேண்டுமானாலும் போய் இருப்பதை சாப்பிடலாம். 2 ஓரங்களிலும் 3 6 வீடுகள் இருக்க நடுவில் இருந்த காலி இடத்தில் பவளமல்லி செடி தவிர இன்னும் சில பூச்செடிகளும் இருந்தன. யாருக்கு வேண்டுமானாலும் பறித்து கொள்வார்கள். மாலை வேளைகளில் நடுவில் இருந்த காலி இடத்தில் டென்னிஸ் வலை கட்டி குழந்தைகள் விளையாடுவார்கள். முக்கியமாக எக்காரணம் கொண்டும் யாரும் ஜாதி பற்றி பேசுவதில்லை என்ற ஒரு கொள்கையாகவே வைத்திருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் எல்லோரும் மிகவும் அந்யோன்யமாக இருந்தனர். சிநேகிதர்களே தவிர உறவு முறை ஒன்றும் இல்லை. வெவ்வேறு ஜாதிகள் கூட வம்பு பேசுவதில்லை என்பது பெண்களின் கொள்கை. மரங்களுக்கு முன்னே 2 சிமெண்ட் பெஞ்சுகள் கட்டியிருந்தார்கள். மத்தியானங்களில் வீட்டில் இருக்கும் பெண்களும் மாலை வேளையில் அவரவர் வேலையில் இருந்து திரும்பிய பின் ஆண்களும் உட்கார்ந்து அளவலாவுவது ஒரு வழக்கமாகவே இருந்தது. அந்த மாநாடுகளில் எல்லோருடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும். எல்லோருக்கும் பொதுவாக ஒரு பிள்ளையார் கோவில் கட்டணும் என்று சொன்னபோது வரதன் தீர்மானமாக மறுத்துவிட்டார். கோவில் என்றால் அக்கம் பக்கத்தினர் யார் வேண்டுமானாலும் நுழைவார்கள், பணம் போடுவார்கள், மெயின்டெனன்ஸ் அது இது என்று பிரச்சனை வரும். அவரவர் வீட்டில் சாமி கும்பிட்டால் போதும் என்று அவர் சொன்னதை எல்லோரும் ஒப்புக்கொண்டு அந்த எண்ணத்தையே விட்டுவிட்டனர். இத்தனை ஒற்றுமையாக அழகாக ஒரு காம்பவுண்ட் வாழ்க்கையா என்று யாராவது கண் போட்டு விடுவார்கள் என்று வாரம் ஒரு நாள் பொன்னியத்தை திருஷ்டி கழித்து விடுவாள் காம்பவுண்ட் மொத்தத்திற்கும். அன்றைக்கே சாயந்தரம் எல்லோரும் போய் சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தனர். என்ன முடிவெடுத்த சீனிவாசா என்று சுப்பிரமணியம் பேச்சை ஆரம்பித்தார். இதுல மறு பேச்சுக்க இடம் இல்ல. அத்தனை தூரமெல்லாம் ஒரு சின்ன பொண்ணை அனுப்புறதுங்கிறது சரியில்லை. வேண்டாம்னு தான் சொல்ல போறேன் என்றார் சீனி. இத்தனை தீவிரமா அனுப்புவதில்லை என்ற முடிவில் இருக்கிறவன் அவளை அனாவசியமாக GRE டோஃபல் நல்லாம் எதுக்கு எழுத வச்ச? தேவையே இல்லாம அந்த குழந்தையின் மனசுல ஒரு ஆசையை வளர்த்துட்டு இப்போ பிடிவாதம் பிடிக்கலாமா என்றான் ராமநாதன் கோபமாக. நன்னா சொன்ன ராமநாதா, அவ எத்தனை நன்னா மனசு வச்சு தீவிரமா படிச்சு பரீட்சை எழுதியிருந்தா அவளுக்கு அங்க படிக்க உதவி பண்ணத்துடன் இந்த சீட்டு கிடைச்சிருக்கும். சொல்லுப்பா சீனி என்றார் ரங்கநாதன். உன் பயம் என்ன? அவ யாராவது வெள்ளக்காரனை கல்யாணம் பண்ணி கொண்டு விடுவாளாங்கிறது தானே. காதல் பண்ணணும்னா இங்கேயே பண்ண மாட்டாளா? அப்படி இங்கேயே எவனையாவது காதலிச்சுட்டா என்ன செய்வ? உன் பிடிவாதத்துல லாஜிக்கே இல்லையே என்றார் கணேசன். எல்லாரும் ஒரு ரவுண்டு முடிச்சாச்சா? இவளே ஒரு ஆம்பளையா இருந்தா நான் கவலைப்பட மாட்டேன். இவ ஏதாவது பைத்தியக்காரத்தனமா ஒரு வெள்ளக்காரனை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து நாளை நின்னுட்டா மற்ற 2 பெண்களோட கதி என்ன?
என்று சீனி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே எல்லோர் வீட்டு பெண்களும் வேறு அங்கு வந்து விட்டனர். சரிப்பா சீனிவாசா, இதெல்லாம் இந்த காலத்துல வீட்டுக்கு வீடு நடக்கிற விஷயம்தான். காதல் கல்யாணம் இல்லாத ஒரு வீடு, ஒரே ஒரு வீடு சொல்லேன் பார்க்கலாம் என்றாள் அங்கு வந்த பொன்னியத்தை. சரியத்த, நீங்க சொல்றது சரின்னே வச்சுண்டாலும் நாளைக்கு இவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்ன ஸ்டேட்டஸ்? தவிர இவள் தங்கைகளும் இவள மாதிரியே ஆரம்பிக்க மாட்டாங்களா? சொல்லுங்கத்தை என்றாள் லட்சுமி. ஏமா, எந்த காலத்துல இருக்க நீ? உன் ரெண்டாவது பெண் நேத்திக்கே எத்தனை தூரம் அக்காவுக்கு சாதகமா பேசினா பாத்தியா? அவளும் நன்னா படிக்கிற பெண், அவளும் தான் படிக்க வெளிநாடு போவாள். இது சுந்தரா. சாதாரணமாக ஐயாரப்பன் காம்பவுண்டின் மாலை நேர மீட்டிங்குகளில் பெண்கள் வந்து கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இன்று பிரச்சனையின் தீவிரம் எல்லோரையும் அழைத்து வந்து விட்டது என்று எல்லா ஆண்களுக்கும் புரிந்தது. வரதன் வந்ததும் சுப்பிரமணியம் எழுந்து அவருக்கும் இடம் விட்டார். அதற்குள் காவ்யா 2-3 நாற்காலிகளை கொண்டு வந்து போட்டாள். வரதன் தொண்டையை கனைத்து எல்லோரும் மௌனமாக அவர் சொல்வதை கவனிக்க தலைப்பட்டனர். எனக்கு ஒரே கவலைதான் சீனிவாசா, அவ யாரை வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும். ஆனா வெளிநாட்டுக்காரர்களுக்கு விவாகரத்துங்கிறதெல்லாம் சகஜம். நம் பெண்ணுக்கு இதெல்லாம் வேணுமான்னு தோன்றது என்றார். என்னவோ, அவள் அங்கு போறதே காதலிச்சு வெளிநாட்டுக்காரனை கல்யாணம் பண்ணி கொள்றதுக்குத்தான் என்பது போல பேசுறீங்களே மாமா. அவ படிக்கிற பெண், படிக்கிறதுக்கு தான் போக நினைக்கிறா என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கோ. இங்க இருக்கிறவங்கள எவ்வளவு பேர் காதல் கல்யாணமும் விவாகரத்தும் செய்து கொள்றது இல்ல? எங்க ஆபீஸ்ல தினமும் பாக்குற கூத்து தானே இதெல்லாம் என்றாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசரான தேவிகா. அவள் சாதாரணமாக ரொம்ப பேச மாட்டாள். பேசினால் சரியாக இருக்கும் என்று எல்லோரும் கணித்து வைத்திருந்தனர். அதற்குள் அங்கு வந்திருந்த ஜெயந்தி, நான் சில விஷயங்கள் சொல்லலாமா என்று கேட்டாள். சொல்லுமா, இது படிப்பு விஷயம். என்னதான் திவ்யா சொன்ன போது கோபம் வந்தாலும் அவள் ஒரு டிகிரி வரை படித்திருக்கிறாள். நான் ஒரு SSLC தான் என்பது உண்மைதானம்மா? நீ நினைக்கிறத தாராளமா சொல்லு. நீ ஒரு காலேஜ் லெக்சரர், நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும் என்றாள் லட்சுமி. ஆமாம்மா, உன்னோட அபிப்பிராயத்தை தாராளமா சொல்லுமா என்றார் சீனிவாசனும். இந்த பாருங்கோ, நான் ஒரு லெக்சரர்ங்கிற முறையில திவ்யாவை நன்னா புரிஞ்சு வச்சிருக்கேன். அவ ஒரு சராசரி பெண் இல்லை. அவளுக்குன்னு உயர்ந்த லட்சியங்கள் இருக்கு. அவ பள்ளி பாடம் படிச்ச நாழிகை போக மத்த நேரத்துல படிக்கிற புத்தகங்களை எல்லாம் யாராவது பார்த்திருக்கீங்களா? சாதாரணமா அவ வயசு பெண்கள் எல்லாம் படிக்கிற புத்தகங்களை எல்லாம் அவ படிக்கிறது கிடையாது. டேல் கார்னிக்கி, MS உதயமூர்த்தி மாதிரியானவர்களோட வெற்றிக்கு வழிகாட்டும் புத்தகங்கள் தான் அவகிட்ட எப்போதும் இருக்கும். காலேஜிலும் லெக்சரர்ஸ் எல்லாருக்கும் அவ மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் தெரியுமா? தவிர அவ ஆரம்பத்திலிருந்தே ஆண்களோடு சேர்ந்து படிச்சவள். அதனால ஆண்களை பார்த்தா புத்தி தடுமாற்றம் என்கிறதெல்லாம் அவளிடம் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, அவ நல்ல பொண்ணுதான். ஆனா அவ வயச நினைச்சுதான் லட்சுமிக்கும் சீனிவாசனுக்கும் கவலை என்றாள் பொன்னியத்தை. இல்லையத்த, அது +2 அல்லது டிகிரி 1 அல்லது 2ஆம் வருடம் படிக்கும் மாணவிகளுக்குத்தான் சாதாரணமாக ஏற்படும். இவள் அந்த நிலையில் நாம் தாண்டிட்டாள். உங்களுக்கு தெரியுமோ என்னவோ, என்ஜினியரிங் படிக்கணும் விளையாட்டு இல்ல. எத்தனை கஷ்டமான ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்கிறோம் தெரியுமா? மனச ஒரு நிலைப்படுத்தி செய்யலேனா காலேஜிலும் இத்தனை மார்க் வாங்க முடியாது. வெளிநாடு போகும் பரீட்சையில் 96% வாங்கியிருக்காளே, அதுவும் நிச்சயமா முடியாது. அடுத்தது, நீங்க சொல்லும் காதல் கல்யாண பயம் அப்படியெல்லாம் அவள் செய்யணும்னா அதுக்கு வெளிநாடு போக வேண்டியதில்ல. போன வருஷம் எங்க காலேஜிலேயே மதம் மாறி கல்யாணம் செய்து கொண்டவங்க 8 ஜோடிகள். அதுவும் ரகசிய கல்யாணம் தான் எல்லாமே. ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை படிக்க வச்சா அந்த குடும்பத்துக்கு கௌரவம் கூடுமே தவிர குறையாது. மற்ற 2 பெண்களும் கூட படிக்கட்டுமே. இப்போதெல்லாம் இப்படி படிச்ச பெண்களானால் யாரும் சீர் சனதை வரதட்சணையினெல்லாம் கட்டாயப்படுத்தி வாங்கறதில்லை என்றாள் ஜெயந்தி. அப்புறம் என்ன அங்கிள் இவ்வளவு தூரம் சொல்றா? பாசிட்டிவா யோசியுங்களேன் என்றார் ரங்கராஜன். நீங்க என்ன சொல்றீங்க என்று வரதனை பார்த்து கேட்டார் சீனிவாசன். இந்த போர் சீனிவாசா,
நான் கூட முதல்ல வேண்டான்னு தான், எல்லாருக்கும் உண்டான இயற்கையான பயத்தினால தான். ஆனா ஜெயந்தி சொன்னதை கேட்டப்புறம் என் அபிப்பிராயத்தை மாத்தின்னுட்டேன். அனுப்ப மறுத்தீன்னா நீ அந்த பெண்ணுக்கு நல்லது செய்யலேன்னு அர்த்தம். நீ வளர்த்த பெண், அவ மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ அவளை முழு மனசா நம்பலேங்கிறதே அவ தப்பு பண்ண நினைச்சாலும் அதை தடுத்துடும். இந்த காலத்துல பெண்கள் எல்லா துறைகளிலும் எப்படியெல்லாம் முன்னேறாங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம பெண்ணும் இருந்தா நமக்கு பெருமை தானே. அதுக்கு நீ அவளை மேலே படிக்க அனுமதிச்சாதான் முடியும். நாம நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றார் வரதன். சீனிவாசன் சாமிநாதனை பார்க்க, அவரும் என் அபிப்பிராயமோ அதுதான்ப்பா. ஆனா நாங்கள் எல்லாம் அபிப்பிராயம் சொல்லத்தான் முடியும். ஆனா நீதான் அவ அப்பா. நாளைக்கு அவ நல்லது பொல்லாதத நீதான் தீர்மானிக்கணும். ஆனா எங்களுக்கெல்லாம் இந்த நாட்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நல்ல காரியமே தவிர இத்தனை பதற்றப்படுற விஷயமா தோணல என்றார். எல்லா வாதங்களையும் கவனமாக கேட்டுக்கொண்ட லட்சுமி, சரி, நான் தீர்மானிச்சுட்டேன். இத்தனை பேர் இத்தனை நல்லதுன்னு சொல்லும் போது அதை ஒதுக்கிறது சரியில்லை. இவர் வேண்டாம்னு சொல்றது கூட என்னை உத்தேசித்துத்தான். அவருக்கும் பெருசா ஆட்சேபனை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் என்று அவள் சொல்லி முடிக்கும் முன், அதுவரை அங்கே ஒரு ஓரமாய் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த திவ்யா ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடித்து முத்தமிட்டாள். எல்லா பெரியவர்கள் கால்களிலும் விழுந்து வணங்கினாள். நன்னா கவனமா படிச்சு பெரிய புகழோட திரும்பி வா அம்மா. அப்பா ஏன் எங்க எல்லாருடைய நம்பிக்கையையும் காப்பாத்துமா என்று அவளை எல்லோரும் ஆசீர்வதித்தனர். பிறகென்ன, மளமளவென்ற காரியங்கள் தொடங்கி மிக விரைவில் பாஸ்போர்ட், விசா எல்லாம் கைக்கு வந்துவிட்டன. அமெரிக்காவின் குளிருக்கு தகுந்த துணிமணிகள் வாங்கவும், இன்னும் பொடி வகைகள், சில உலர்ந்த ஊறுகாய் வகைகள், அவசரத்திற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் ஆகியவைகளை சேகரிக்க முழு மனதுடன் மற்றவர்கள் உதவினார்கள். யாருக்கெல்லாம் சௌகரியமோ ஒரு வேன் வைத்து கொண்டு பட்டீஸ்வரம் துர்க்கை கோவிலுக்கும் இன்னும் சில கோவில்களுக்கும் போய் வந்தனர். நல்ல பட்டு புடவையாகவே எடுத்துக்கொண்டு போய் கூத்தனூர் சரஸ்வதிக்கு சமர்ப்பித்துவிட்டு சந்தோஷமாக திரும்பி வந்தனர். எல்லா பண்டிகை நாட்களையும் போல அழகாக எல்லோரும் ஆளுக்கு ஒரு பதார்த்தம் அவரவர் வீட்டிலிருந்து செய்து வந்து பெரிதாக விருந்து உண்டனர். சாய்பாபா கோவிலில் அன்னதானம் நடந்தது. எல்லோரும் அவளுக்கும் ட்ரெஸ், நல்ல ஹேண்ட்பேக், பெரிய சூட்கேஸ், சமையல் புத்தகம் என்றெல்லாம் பரிசுகளை தந்து மகிழ்ந்தனர். முதலில் எல்லாம் ஆசையாக ஆர்வமாக ஷாப்பிங் போன்ற வேலைகளில் ஈடுபட்ட திவ்யா கிளம்பும் நாள் நெருங்க நெருங்க ரொம்ப கவலையாகவே காணப்பட்டாள். லக்ஷ்மி அதற்கும் மேலே வருத்தமாயிருந்தாள். திவ்யா, நீ ஆசைப்பட்டியேன்னு தான் நான் இதுக்கு ஒத்துண்ட. நீ இத்தனை கவலையா இருக்கும் பட்சத்துல போறதையே கேன்சல் பண்ணாலும் பரவாயில்லன்னு தோன்றது என்றார் சீனிவாசன். இல்லப்பா, என்னைக்குமே நாமெல்லாம் பிரிந்திருந்ததே இல்லையே, அதான் ஒரு மாதிரியா இருக்கு என்றாள் திவ்யா. ஊருக்கு போகும் நாளும் வந்தது. பாதி ராத்திரி விமானம் என்பதால் சீனிவாசன், லட்சுமி, வித்யா, ரம்யா மற்றும் கணேசன், ஜெயந்தியும் அவர்களுடன் வழி அனுப்ப சென்றனர். செக்யூரிட்டி செக்கப்பிற்கு பின் திவ்யா மட்டும் உள்ளே நுழையும் போது எல்லோரும் அழுதுவிட்டனர். கணேசனும் ஜெயந்தியுமாக எல்லோரையும் சமாதானப்படுத்தி வீட்டிற்கு கூட்டி வந்தனர். அடுத்து வந்த நாட்களில் தினமும் கொஞ்ச நேரம் சுந்தராவாவது பொன்னியத்தையாவது வந்து லட்சுமியுடன் இருந்து கம்பெனி கொடுத்து பார்த்து கொண்டார்கள். பாவம், திவ்யா போகும் முன் அவர்களிடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தாள். அம்மாவுடன் சற்று நேரமாவது இருந்து அவளை பார்த்து கொள்ளும்படி. இவர்கள் தான் என்றில்லை, ஐயாரப்பன் காம்பவுண்டில் எல்லோருமே கொஞ்சம் பெருமை, கொஞ்சம் கவலை, கொஞ்சம் வருத்தம் என்ற கலவையான உணர்ச்சிகளுடன் தான் இருந்தார்கள். திவ்யா அமெரிக்கா போய் சேர்ந்து அவள் குடும்பத்தினர் இன்னும் ஐயாரப்பன் வீட்டின் எல்லோருடனும் போனில் 2-3 தரம் பேசிய பின்தான் அவர்கள் அனைவரும் சற்று சமாதானமானார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.